அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி அமைகிறது? செப்டம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கோடீஸ்வர யோகம், விபரீத யோகம், கஷ்டநிலை யோகம், சமநிலை யோகம் யார் யாருக்கெல்லாம் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. செப்டம்பர் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. சூரிய பயிற்சி, புதன் பயிற்சி, குரு வக்ர பயிற்சி, சுக்கிரன் வக்ர நிவர்த்தி, புதன் வக்ர நிவர்த்தி என அடுக்கடுக்காக கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் ஏற்படுகிறது. இந்த மாறுதல்கள் பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தினாலும் ஒருவருடைய ஜனனகால அடிப்படையில் தசாபுத்திகளை கணக்கிடும் போது மேசராசிக்காரர்கள் ஒரே ராசிக்காரர்களாக இருந்தாலும் பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு தசாபுத்தியின் அடிப்படையில் தான் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு தற்போது சுக்கிர பயிற்சி நடைபெறும் போது சந்திர புக்தி இருந்தால் தாய் வழி உறவு முறை சுமூகமாக அமையும். பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தொட்ட காரியமெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். அதேபோன்று சுக்கிர தசையில் குரு புக்தி நடந்தால் ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் குறுகிய காலத்திலேயே முன்னேற்றம் அடைவதற்கான யோகமும் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கிரக நிலையிலும் பல்வேறு காலங்களில் திசையானது நடைபெறுகிறது. சூரிய திசை 6 வருடம், சந்திர திசை 10 வருடம், செவ்வாய் திசை 7 வருடம், ராகு திசை 18 வருடம், குரு திசை 16 வருடம், சனி திசை 19 வருடம், புதன் திசை 17 வருடம். இப்படி ஜனனகால அடிப்படையில் எந்த திசை நடைபெறுகிறது, எந்த புக்தி நடைபெறுகிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் இந்த யோக நிலையானது கணிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் ராகு திசை நடைபெறும் போது சனி புக்தியோ அல்லது சனி திசை நடைபெறும் போது செவ்வாய் புக்தியோ போன்ற பல்வேறு விதமான முரண்பாடுபட்ட நிலை இருந்தால் பல சிரமங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அது கஷ்டயோகமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சுப கிரகங்களின் திசை நடைபெறும் போது இந்த செப்டம்பர் மாதத்தில் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கான வாய்ப்பு 10% மேசராசிக்காரர்களுக்கும், விபரீத யோகம் என்று சொல்லக்கூடிய நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம், எது என்று கணிக்க முடியாத விபரீத பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ராகு திசையில் நடைபெறும் போது மிக வலுவாக குரு அமர்ந்தாலோ அல்லது சந்திரன் அமர்ந்தாலோ எதிர்பாராத நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். ஆனால் அதே சமயம் மாறுபட்ட பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பை தான் விபரீத பலன்கள் என்று சொல்லப்படுகின்றன. அது 20% மக்களுக்கும். கஷ்ட நிலை என்பது தற்போது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கடன் வாங்குவது, மேலும் கடன் சுமையை அதிகப்படுத்துவது, பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்பது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவது, கிரகநிலைகளின் அமைப்பை கணக்கிட்டு ஜனனகால அடிப்படையில் தசாபுத்திகள் எப்படி உள்ளது, சாதகமற்ற நிலையில் இருந்தால் இது போன்ற சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் 40% 50% ஒரு சமநிலையும் இயல்பான வாழ்க்கையும் தான் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காலையில் எழுந்து பணிக்கு செல்வது, மாலையில் வீடு திரும்பி சில நேரம் மற்ற விஷயங்களை ஈடுபட்டு பின்னர் ஓய்வெடுத்து மீண்டும் பணிக்கு செல்வது, விடுமுறை தினத்தில் குடும்பத்துடன் வெளியில் செல்வது போன்ற இயல்பான வாழ்க்கை என்பது 40-50% மக்களுக்கு அதீதமாக கிடைக்கிறது. ஏனென்றால் ஒரு கிரக நிலை வலுவாக இருக்கும் போது மற்றொரு கிரக நிலை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்தால் இது போன்ற சமமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார். வக்ரம் பெற்றாலும் அவர் சாதகமாக இல்லை. ஆனால் இந்த தருணத்தில் சந்திரன் நாளில் இருக்கிறார். அது சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இருப்பினும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி செவ்வாயும் சூரியனும் மிக வலுவாக அமர்ந்திருக்கின்றனர். எனவேதான் பெரிய அளவிற்கு மாற்றம் இல்லாமல் நடுநிலையான சம பலன் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி தசாபுத்திகளையும் சேர்த்து கணக்கிடும் போது பல மாற்றங்கள் நிறைந்திருந்தாலும் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது குரு ஜென்மராசியில் வக்ரகதியில் திரும்புகிறார். இது பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது. 5, 7, 9 ஆகிய இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். திட்டமிட்டபடி திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான இனிமையான நிகழ்வுகள் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சற்று கூடுதலாக அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்க
எதிர்பார்க்கக்கூடிய லாபம் அதிகரிக்கும். சொந்தமாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் அதீதமான நல்ல முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். சனியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். சனியின் பார்வையானது ஜென்ம ராசிக்கும் 4 மற்றும் அஷ்டமஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதுங்க. சனி பகவானுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது அவ்வளவு சிறப்பான ஒன்றாக பார்க்க முடியாது. இருந்தாலும் சமகிரகமாகவும் அவருக்கு இருக்கக்கூடிய குரு ராகு ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் சனி பார்வையால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அவரது நட்பு கிரகமான சந்திரனை சுக்கிரனை பார்க்கிறாருங்க. சந்திரனை பார்த்தால் சில சிரமம் வரும். சுக்கிரனை பார்ப்பதால் சில திடீர் யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தொழில் ரீதியாக அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைந்து லாபம் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் புதிய விஸ்தரிப்பு திட்டங்களை துவங்கலாம். நல்ல பலன் கிடைக்கும். இந்த தருணத்தில் சரியான முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு, தைரியமாக அவற்றை செயல்படுத்துவதற்கான சூழ்நிலையும் தொழில்துறையில் கிடைக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும். உங்களது பணிகளுக்கு சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகளிடம் நல்ல வரவேற்பு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. அவருடைய பார்வை 3, 11 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறது. சகாயஸ்தானத்திற்கு கிடைப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி உண்டு. குறிப்பாக விவசாயத்துறையில நிலம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவர்களுக்கு அந்த பலன் நினைக்கக்கூடிய வகையில பூர்த்தி ஆவதற்கான யோகம் உள்ளது. லாபஸ்தானத்தில் பார்வை இருப்பதால் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் நல்ல முன்னேற்றம் அனைத்து விதமான பணிகளிலும் கிடைக்கும். விரய செலவுகள் கட்டுக்குள் வந்து சுப செலவுகளாக மாறும். சூரியனும் 6இல் இருக்கிறார். விரயஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே சூரியனின் பார்வை காரணமாக விரய செலவுகள் குறைந்து நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெற்று ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. சுக்கிரனின் பார்வையால் இந்த தருணத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது திறமைக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அரசியல் துறையில் புதிய யூகம் வகிப்பதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மறைமுகமாக நேரடியாக இருந்த எதிரிகளை தும்சம் பண்ணுவதற்கான வாய்ப்பையும் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். கட்சியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் புதனின் அமைப்பு 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று இறுதியில் 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். லாபஸ்தானத்தை பெரும்பாலும் பார்க்கிறார். எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு ஜென்ம ராசியிலும் கேது 7ஆம் இடத்திலும் இருக்கிறார். இந்த கிரக நிலைகளால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஏனென்றால் ராகு குருவுடன் இணைந்திருக்கிறார். ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகுகிறது. குரு வக்ரகதியில் திரும்புவதால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், குழந்தை பாக்கியம் யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக பெண்மணிகளுக்கு உருவாகிறது. தடையோ தாமதமோ இல்லாமல் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாகவும் பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. இந்த தருணத்தில் குடும்பத்தில் உள்ள பாக பிரிவினை உள்ளிட்ட பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள ஜனனகால அடிப்படையில் எந்த கிரகநிலையின் அமைப்பு சாதகமாக இல்லையோ அந்த கிரகநிலையை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு.